வானல் வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வதக்கியாச்சு, மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூனுக்கு கசகசா, 1 ஸ்பூனு சோம்பு, இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரசமியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இடித்த பூண்டை சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிட்டு இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்படியே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் அள்ளி போட்டுக்கலாம். இப்போ ஓரளவு கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் கிண்டிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. உப்பு செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ இந்த குழம்போட இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள். பாய்.